வணக்கம். நான் ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். என்ன விஷயம்னா, இப்போ குரு பயிற்சி இப்போ 2026 எப்போ என்ன எந்த டைமில் வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் வரப்போகுது அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக நம்ம ரகுராம் அண்ணன் கேட்டிருந்தாரு. அதை பற்றி சொல்லுங்கன்ட்டு, அதுக்காக மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா இதை பற்றி சொல்லலாம்னு ஒரு பதிவு இது. இந்த 2026 வருஷத்துல குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்றப்போ, திருக்கணிதப்படி நான்லாம் திருக்கணித ஃபாலோ பண்ற ஆள் தான். திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்போ வரார் அப்படின்றப்போ 1/6/2026 காலையில் 8:11 குரு பயிற்சி ஆகிறார். திரும்பவும் சொல்றேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 1/6/2026 காலை 8:11 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பயிற்சி ஒரு ராசிக்கு வருவார். இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு உச்சமாகிறார். கடகம்ன்றது குருவுடைய உச்ச வீடுன்னு சொல்லுவோம். நீச்ச வீடு பார்த்தீங்கன்னா மகரம். ஒரு கிரகம் எங்க உச்சமாகுதோ அதுக்கு 7வது வீட்டில் நீச்சமாகும். இது ஒரு ரூல். அப்போ கடகத்துக்கு வராரு. புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்து உள்ள நுழையிறப்ப 4ஆம் பாதம் கடகத்தில் இருக்கும். இது 1/6/2026 காலை 8:11 மணி அளவில் பயிற்சி ஆகிறாரு திருக்கணிதப்படி. சரி, இன்னொரு வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்றாங்களே, அது என்ன அப்படின்றப்போ கொஞ்சம் ஒரு 5 நாள் முன்னாடி வந்துடுறாரு. எப்படின்னா 26/5/2026, திரும்பவும் சொல்றேன், 26/5/2026 11:05 காலையில் பயிற்சி ஆகிறார். இதே மாதிரிதான் புனர்பூசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு வர்றதா அவங்க சொல்றாங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி. கிட்டத்தட்ட ரெண்டுமே திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டுமே ஒண்ணுதான். பலன் சொல்ற ஜோசியருடைய மதிநுட்பத்தை பொறுத்தும் அவருடைய திறமையை பொறுத்தும் தான் பலன் வெளிப்படுமே கண்டி பஞ்சாங்கத்தினால வித்தியாசம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மானசீக குருன்னு ஒருத்தரை நான் சொல்லுவேன்னா, பால ஜோதிட புக்கில் ஒரு முன்னெல்லாம் ஒரு கட்டுரைலாம் எழுதுவார். அவர் அதிர்ஷ்டம் சுப்பிரமணியம், நிறைய பேர் அவர் தெரிஞ்சிருக்கும், பிரபலமான ஒரு ஜோதிடர் தான் அவர். பால ஜோதிட புக்கில் ராசி பலன் கட்டுரையில் அவர் எழுதுவார். அவர் கடைசி வரைக்கும் வாக்கியம் தான் பெருசுன்னு சாதிச்சுட்டு அவர் போனவர். வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான். நான் இங்கே திருக்கணிதம் நான் இங்கே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவர் எனக்கு ஒரு மானசீக குரு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பலன் சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா துல்லியமாக இருக்கும். அவருக்கு அதிர்ஷ்டம் சுப்பிரமணியத்துக்கு துல்லியமாக இருக்கும் பலன். எனக்கு தெரிஞ்ச அதை நான் ரசித்து அவருடைய எழுதுகிற விஷயமோ அவருடைய ராசி பலன் எழுதுகிற விஷயங்களும் நான் ரசித்து நான் பார்த்துருக்கேன். 26 மே மாதம் குரு பயிற்சி வாக்கியப்படி. ஆனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி திருக்கணிதப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு 5 நாள் வித்தியாசத்தினால ஒன்றும் பெருசாக தப்பு வந்துடாது. ஜோசியர் திறமையை பொறுத்து தான் ஜோதிடம் வெளிப்படுது. இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். குரு பயிற்சி கடகத்தில் உச்சமாகிறாரு. நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. குரு பயிற்சி ஆச்சுன்னா என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றப்ப முக்கியமான தகவல்னா, இப்போ இந்த உலக போர் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். கம்மியாகுன்றத விட டப்புன்னு நின்று போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுன்னு கூட சொல்ல விரும்பலை நான். குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் டக்குன்னு நின்று போயிடும் அந்த போர். ஈரான் ஈராக்கு சண்டை, ஈரான் சண்டை, அமெரிக்கா சண்டை எல்லாமே நின்று போயிடும். அமெரிக்காவுக்கு எதிராகவே சில நாடுகள் திரும்பக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரப்போகுது இந்த குரு பயிற்சினால. இது நாம நல்ல விஷயம்தான். நமக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம்லாம் தேவை இல்லையா? அதுக்காக இதுக்கு அடுத்தபடியா குரு பயிற்சினால இந்த தங்கம் வெள்ளி விலை கொஞ்சம் ஏறதான் செய்யும். அது நாம யதார்த்தத்தை ஏற்றுக்க வேண்டிய ஒன்று தான். இது ஒன்று. அதுக்கப்புறம் நல்ல மழை பொழிவு இருக்கும், நல்ல சுபிட்சம் வரும், விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், தானியங்கள் உற்பத்தி அதிகமாக விளையும். இந்த விஷயங்கள்லாம் குரு பயிற்சினால நடக்க போகுது.
இதுக்கப்புறம் பொதுவாக ஒரு மகர ராசியை பார்க்கறதுனால 7ஆம் பார்வையாக மகர ராசியை அவர் பார்க்குறாரு. அப்போது இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் கொடுக்க போகுது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தொழில்கள் நிறைய இங்கே வந்து இறக்குமதி ஆகும். நிறைய அந்நிய செலாவணி முதலீடெல்லாம் அதிகமாக போகுது. இந்தியாவுக்கே ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் இந்தியாவிலேருந்து வரப்போகுது. அது வந்து விண்வெளி துறையா, இல்லை பொருளாதார துறையா, இல்லை பசுமை புரட்சியா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் ஜோதிடத்துறையில் நாமெல்லாம் வளரலன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவில் ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் இந்தியாவுக்கு ஒரு பேர் இப்போ வரப்போகுது. இது வந்து குரு பயிற்சிக்கு உண்டான பொது பலன். இப்போ குரு வந்து கடகராசிலேருந்து 5ஆம் பார்வை, குருவுக்கு 5, 7, 9 பார்வை உண்டு. அப்போ 5ஆம் பார்வையா விருச்சிக ராசி பார்க்குறாரு. இதுக்கு அடுத்தது மகரத்தையும் பார்ப்பார். இதுக்கு அடுத்தபடியா மீனத்தையும் பார்ப்பார். மீனம் வந்து சொந்த வீடு அவருக்கு. 5, 7, 9 பார்வை குருவுக்கு உண்டு. இப்போ இவர் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படிலாம் பலன் கொடுக்க போறார் அப்படின்றத பற்றி ஒரு ராசிக்கான அமைப்பு வந்து பார்த்துடலாம். சிம்ம ராசி 2026 குரு பயிற்சி என்ன பண்ண போகுது? கொஞ்சம் சறுக்கலும் சிரமத்தையும் கொடுக்கக்கூடிய ராசியில் இப்போ சிம்ம ராசி ஒன்று. ஏன்னா குரு வந்து இவருடைய விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கார், அதுவும் உச்சமாக வந்திருக்கார். அந்த குரு வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி இருக்குது. சிம்ம லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி 12ல் போய் மறையிறதுன்றது ஒரு வகையில் நல்லது தான். கெட்டவன் கெட்டுட்டான், அதனால் அவன் கெடுதல் பண்ண மாட்டான். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம்ன்றது குருவுடைய வீடு மீனம். அந்த மீன ராசியையும் குரு பார்க்குறாரு. அப்போது அந்த குரு வந்து 12ல் போய் மறையிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்றதால கெட்டவன் கெட்டதால் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை அவன் வந்து இழந்துடுறான், நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருவான். இப்படி ஒரு பலன் உண்டு. ஆனால் என்னதான் ஒரு 12ல் போய் மறைஞ்சாலும் அதை சுப விரயமாக ஏற்பாடு பண்ணிக்குவாங்க. விரயம்தான் சுப விரயம். இப்போ வீடு கட்டுறது சுப விரயம் தான். தன்னுடைய மகளுக்கோ இல்லை மகனுக்கோ கல்யாணம் பண்ணுறது ஒரு சுப விரயம் தான். இந்த மாதிரி சிலலாம் வரும். இதெல்லாம் நன்மையை நாம் எடுத்துக்க வேண்டியது தான். ஆக மொத்தம் விரயங்கள் ஆக போகிற தருணம் இது முக்கியம். இதுலேருந்து என்னன்னாக்கா, இந்த குரு வந்து 12ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசிக்கு 4வது வீட்டை பார்க்குறாரு, விருச்சிக ராசியை. இதுக்கு பேர் சுகஸ்தானம்னு பேர். அந்த சுகஸ்தானத்தை அவர் பார்வையிடுறதுனால சுப விரயங்கள் சொன்னேன் இல்லையா, வீடு கட்டுறது, சில விஷயங்கள்லாம் வந்து பணத்தை செலவு பண்ணி சொத்தாக நீ மாற்றிக்க போகிறீங்க. ஆனால் கையில் வச்சுட்டு பார்க்குற செலவு பண்ணுறதை விட இப்படி நீங்கள் மாற்றிக்கிறது ஒரு வகை நல்லது தான். சுப விரயமாக நீ மாற்றிக்கிறது நல்லது. எதுவும் நீங்கள் விரயங்கள் வரதான் போகுது, நாம் சுப விரயம் மாற்றிக்கணும். மருத்துவ செலவு நியாயமான செலவே இல்லை. இதெல்லாம் வராமல் இருக்கணும்னாக்கா வாலண்டரியாக இப்போ நாம் ஒரு சொத்து சேர்க்கை பண்ணிக்கிறதோ, இல்லை ஏதாவது இடத்த வாங்கி போடுறதோ, இல்லை வந்து உங்களுக்கு வந்து யாருக்குன்னா வந்து சுபம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த டைமில் சில பேர் வந்து வட்டிக்கு நான் கொடுக்குறேன், 1 ரூபா வட்டிக்கு தரேன், 2 ரூபா வட்டி தரேன் ஆசை காட்டி பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ அமைஞ்சிடும். ஏன்னா அவங்க பணம் விரயம் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கிறதுனால இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுற, அதை போடுற, இதை போடுற சில பேர் வந்து வழி காமிச்சு விட்டு உங்களை சிக்க விட்டு அவங்க பாட்டு ஒதுங்கிடுவாங்க. சிம்ம ராசி இப்போது வீக்காக தான் இருக்குது. அடுத்தது அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்றப்போ 6வது வீட்டை பார்க்குறாரு. 6வது வீடுன்றது இது ஒரு வகையில் ஒரு நோயை பற்றியோ கடனை பற்றியோ சொல்லக்கூடிய இடம்தான். குரு பார்க்கறதுனால இதெல்லாம் மட்டுப்படும் சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க, இதான் முக்கியம். திருப்பி சொல்கிறேன், தவறான விஷயங்களுக்கு பணத்தை செலவழிச்சிட்டு நீங்கள் சிரமப்படாதீங்க. வட்டிக்கு ஆசைப்பட்டு வெளியே கொடுத்துட்டு சிரமப்படாதீங்க. யாரோ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு வாங்கிட்டு வந்து பணத்தெல்லாம் என்ன பண்ணுறது தெரியாமல் வட்டிக்கு தராங்களே, தெரிஞ்ச இடத்துல கொடுக்குறாங்களே அப்படின்னு கொடுத்துட்டு. ஏன்னா 6ஆம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா உறவு நிலையினால் கசப்புகள் ஏற்படும். பணத்தை வாங்கிக்கிட்டு சரியான டைமில் கொடுக்காம சிரமப்படுத்துவாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளை போய் சிக்கிக்காதீங்க. சிம்ம ராசி இப்போ ரொம்ப வீக்காக தான் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக அவர் வந்து எந்த இடத்த பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்போது சிம்ம ராசிக்காருக்கு மருத்துவ செலவுகள் வரது வாய்ப்புகளாக இருக்குது. ஏன்னா 8ஆம் வீட்டை பார்க்குறதால நோய் என்னன்னு சரியாக கண்டுபிடிச்சி இப்போ நிவர்த்தி பண்ணுவீங்க.
இவ்வளோ நாள் என்னன்னே தெரியாமல் மருத்துவ செலவு பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு, சரியான அது ஒரு வடிகால் கண்டுபிடிச்சி நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ அமையும். சரியான டாக்டர் கிடைப்பார். இவ்வளோ நாள் பார்த்தது ட்ரீட்மெண்ட் தான், இவ்வளோ நாள் பார்த்த டாக்டர் தான். ஆனால் ஒரே விஷயத்த 2, 3 பேர் வேறு மாதிரி அணுகுவாங்க. ஒரு டாக்டருக்கு ஒரு அனுபவம் உண்டு. உங்களுக்கு ஏற்ற டாக்டராக இப்போ வந்து செட் ஆகிட்டு டாக்டரை மாற்றுவீங்க. செட் ஆகிட்டு அவர் வந்து நல்லது பண்ணி கொடுப்பார் உங்களுக்கு. அதுக்காக நீங்கள் விரயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிம்ம ராசிக்காருக்கு இப்போது வீக்காக தான் இருக்குது, விரயமாக தான் இருக்குது. சனி பெயர்ச்சியும் கொஞ்சம் தப்பாக தான் இருந்துச்சு. இதுவும் கொஞ்சம் தப்பாக தான். ஏன்னா அஷ்டம சனி இருக்கார், விரய குருவும் இருக்கார். சிம்ம ராசிக்காருக்கு போராட்டமும் எதிர்காலத்தை பற்றின சிந்தனையும் நிறைய கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் தான். பார்த்து பொறுமையாக நடந்துக்கணும். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க.